அதிக அழகான காட்டின் ஆழத்தில் 2 சிறிய சகோதரர்கள் இருந்தனர். அக்கிராமத்து மக்கள் அவர்களை ஆரோ மற்றும் நிகோ என்று அழைத்தனர். ஆரோ 7 வயது, துணிவும் அறிவாளியுமானவர். நிகோ 5 வயது, ஆர்வமுள்ள மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தவர். அவர்கள் பெற்றோர் கட்டிய ஒரு செங்குத்தான மரத்தில் அமைந்திருந்த சிறிய வீட்டில் வாழ்ந்தனர். அந்த காடு அவர்களின் விளையாட்டு மைதானமாக இருந்தது. கிளைகளில் பறவைகள் பாடி, குரங்குகள் கயிறுகளில் ஊஞ்சலில் அமர்ந்து, பல்லேட்டு வண்ணத்து பூச்சிகள் அவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி சேர்த்தன. சகோதரர்கள் அன்றாடம் புதிதாய் பயணங்களை மேற்கொண்டு கண்டு பிடிப்பதையே மகிழ்ச்சியாக கொண்டனர். ஒரு பிரகாசமான காலையில் ஆரோ மற்றும் நிகோ ஒரு புகழ்பெற்ற இடமான வண்ண மழைத்தூறு நீர்வீழ்ச்சி ரெயின்போ ஃபால்ஸ் கண்டுபிடிக்க ஒரு பெரிய பயணத்தை திட்டமிட்டனர். தங்களது அப்பா வரைந்த படத்தை எடுத்து தங்கள் பையில் சிறிது சிற்றுண்டி மரக்கத்திகளுடன் சாகசமாக கிளம்பினர். காடு ஆழமாக செல்லும் போது அவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டனர். முதலில் அவர்கள் ஒரு பெரிய ஆற்றை கடக்க வேண்டும். ஆரோ ஒரு மரக்கிளையை பாலமாக கண்டுபிடித்து நிகோவின் கையை பிடித்து தைரியமாக நடந்து கடந்து சென்றனர். அடுத்ததாக அவர்கள் ஒரு முட்களால் சூழ்ந்த காடு சந்தித்தனர். நிகோ தனது கூர்மையான கண்களால் ஒரு குறுகிய வழியை பார்த்து அதன் வழியே சென்று முட்கள் மற்றும் கிளைகளை தாண்டினர். அந்த இடத்தில் அவர்கள் திகு என்ற ஒரு பழமையான ஆமை சந்தித்தனர். திகு அந்த காட்டின் அனைத்து இரகசியங்களையும் அறிந்தவர். சகோதரர்களின் தன்னம்பிக்கையைக் கண்டு அவர் உதவ விரும்பினார். வண்ண மழைத்தோறு நீர்வீழ்ச்சி அருகிலேயே உள்ளது, அவர் மெதுவாக கூறினார். ஆனால் நீங்கள் முதலில் எக்கோ குகையை கடக்க வேண்டும். திகுவிற்கு நன்றி கூறி ஆரோ மற்றும் நிகோ தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். விரைவில் அவர்கள் குகையை கண்டுபிடித்தனர். அதன் நுழைவு இருண்டதும் மர்மமானதுமாக இருந்தது. தைரியமாக சகோதரர்கள் கை பிடித்து உள்ளே சென்றனர். குகை இருண்டதும் குளிர்ச்சியானதுமாக இருந்தது. ஒவ்வொரு ஒலி அதே மாதிரியாக எக்கோவாக கேட்டது. அது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் ஆரோ நிகோவை ஊக்கப்படுத்தி அவர்களை தொடர்ந்து நகர்த்தினார். நிறைவாக அவர்கள் ஒரு மெல்லிய வண்ணமயமான வெளிச்சத்தைக் கண்டு அதற்கு பின்தொடர்ந்து வெளியில் வந்தனர். அவர்கள் கண்ட அழகான காட்சி அவர்களுக்கு வாழ்வில் மறக்க முடியாதது. வண்ண மழைத்தோறு நீர்வீழ்ச்சி மலைமேலிருந்து விழுந்து சூரிய ஒளியில் பிரகாசித்து ஒரு வண்ணமயமான திரையாக இருந்தது. சகோதரர்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடினார்கள். நீர்மூழ்கலில் சிரித்தும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். மாலையில் சூரியன் தன் ஒளியை மங்கியவாறு காட்டில் வீசி அவர்கள் வீடு திரும்பினர். அவர்கள் தங்கள் மரவீட்டுக்கு திரும்பி வந்தனர். அவர்களின் பெற்றோர் அவர்களை பார்த்து பெருமை மற்றும் மகிழ்ச்சியுடன் நிறைந்தனர். அந்த இரவில் அவர்கள் தங்கள் கட்டிலில் பொய்க்கையுடன் உறங்க, அடுத்த நாள் பயணத்தைக் கண்டு அவர்கள் தைரியமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தனர். ஆரோ மற்றும் நிகோ அக்காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து தினமும் சாகசம், கண்டுபிடிப்பு மற்றும் சகோதரத்துவத்தின் உறுதியுடன் வாழ்ந்தனர்.